ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய் குழந்தைகளே, நல்லா இருக்கீங்களா? கதை கேட்குறீங்களா? ஏன் நான் கதை சொல்கிறேன் அப்படின்னா, கதை கேட்டு வளர்தல் அப்படிங்கிறது குழந்தைகளோட ஒரு சிறப்பு. அப்போல்லாம் நாங்கள் அவ்வளோ கதை கேட்போம். கதை கேட்குறதுன்றதே ஒரு தனி சுகம். நைட்டு படுக்கும்போது தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே பாதி கதையிலே தூங்கிடுவோம். அடுத்த நாள் காலையில் எழுந்து பாட்டி பாட்டி கதை என்னாச்சு, தாத்தா கதை என்னாச்சு அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த மாதிரி கதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் இந்த கதையை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு கதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரோட ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட மாறல் என்ன அப்படிங்கிறத கதை கடைசியில் நான் சொல்கிறேன். கிருஷ்ணரோட பெரிய ஒரு பக்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதங்க முனிவர். அந்த உதங்க முனிவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நினச்சிருந்தா மகாபாரதத்தை அந்த அந்த குருட்சேத்திர போரை நீங்கள் நிப்பாட்டியிருக்கலாம்ல, நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, அதுக்கு ஏன் நீங்கள் துணை புரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஐயோ அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் கௌரவர்கள்கிட்ட, அதாவது துரியோதனன் டீம் கிட்ட போய் நான் பேசினேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. தர்மம் வெல்லணும் அப்படின்னா அழிவை நம்ம கெடுதலை அழிச்சு தானே ஆகணும். அதனால தான் நான் இந்த மகாபாரத போர் அப்போ கூட நான் யாரு கூடயும் போரிடலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு பகவத்கீதை சொன்ன மாதிரி உதங்க முனிவருக்கும் இந்த கதையை முழுசா இவர் சொல்றாரு. அப்புறம் உதங்க முனிவர் ரொம்ப ஐயோ என்னை மன்னிச்சுடு கிருஷ்ணா, நான் தப்பாக சொல்லிட்டேன், உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது உதங்க முனிவர், எனக்கு என்ன வேணும், உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண பகவான் நல்லா அப்படியே தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அவர்கிட்ட காமிச்சிட்டு, உனக்கு வேற என்ன உனக்கு வரம் வேணும்னு சொல்லு உதங்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் கேட்குறாரு. அப்போ உதங்க முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்பெல்லாம் தண்ணி வேணும்னு கேட்குறனோ அப்போல்லாம் எனக்கு தண்ணி கிடைக்கணும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த வரம் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த உதங்க முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம், அவரால் தாங்க முடியல அந்த தண்ணி தாகத்தை. உடனே, அப்பனே கிருஷ்ணா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த நேரத்தில் ஒரு அப்படியே அருவருப்பான ஒரு முகம், அந்த தோற்றம், ரொம்ப அருவருப்பான ஒரு தோற்றத்தோட ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, உதங்க முனிவர்கிட்ட ஒரு குடுவையை கொடுத்து, இந்தாங்க தண்ணி, இதில் தண்ணி இருக்குது குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த உதங்க முனிவருக்கு அவர் பார்த்தவே பிடிக்கல. அவ்வளோ அருவருப்பா அந்த முகம், அந்த உடம்பு, அவரோட பார்ட்ஸ், அந்த கை கால் முடி, அதெல்லாம் பார்த்தவருக்கு பிடிக்கவே இல்லை. நீ இப்படி இருக்க, உங்ககிட்ட நான் தண்ணியெல்லாம் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதங்க முனிவர் ஒரு மாதிரி போயிட்டே இருக்காரு. அப்போது கிருஷ்ணர்கிட்ட உதங்க முனிவர் கோவமாக கத்துறாரு, கிருஷ்ணா நீ எனக்கு வரம் கொடுத்தல, தண்ணி உனக்கு நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் தண்ணி கேட்குறேன், நீ உடனே நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி எனக்கு தண்ணியை கொடுக்குறிய கிருஷ்ணா, ஏன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கோவப்படுறாரு. அப்போ கிருஷ்ணர் வராரு, உதங்க முனிவர்கிட்ட, பார்த்தீங்களா நீங்கள் யார், நீங்கள் முனிவர், எல்லாத்தையும் துறந்தவர், உங்களுக்கு விருப்பு வெறுப்பு ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் முன்னாடி யார் வந்தாங்க தெரியுமா அப்படின்னோடனே உதங்க முனிவர் சொல்கிறார், யார் வந்தா, ஒரு அருவருப்பான ஒரு ஆள்கிட்ட தண்ணி கொடுத்து விட்ருக்க, அவன் அந்த முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒன்று, அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு உன் மேலே அப்படின்னு சொன்ன உடனே அப்போது கிருஷ்ண பகவான் சொல்கிறார் உதங்க முனிவர்கிட்ட, தப்பு பண்ணிட்டியே உதங்க முனிவா, வந்தது யார் தெரியுமா, இந்திரன், நான் தான் அமுச்சு வச்சேன், அதுவும் உனக்கு தண்ணி கொடுக்க வரல, அமிர்தம், தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தத்தை நான் இந்திரனை கொண்டு போயிட்டு குடு உதங்கனுக்கு, என்னுடைய சிஷ்யனை, என்னுடைய பக்தன், நீ கொண்டு போய் குடுன்னு நான் சொன்னேன். அப்பயே இந்திரன் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, என்ன நீங்கள் அமிர்தத்தை கொடுத்து விடுறீங்க, அந்த அமிர்தத்தை சாப்பிட்ற அளவுக்கு உதங்க முனிவர் ரொம்ப பாக்கியசாலியா அப்படின்னு இந்திரன் கேட்டாப்ல. நான் தான் சொன்னேன், இல்லை பெரிய மகானுபாவர், அவர் பெரிய மகான், கொண்டு போய் கொடுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அப்போ தான் உதங்க முனிவருக்கு, அடடா உருவத்தை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மகான் நடந்துக்க கூடாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி திரும்பவும் கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளே, என்ன கற்றுக்குறீங்க,
உருவு கண்டு எல்லாமே கூடாது. ஒருத்தரோட உருவத்தை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணி சிரித்து அவங்கள மாக் பண்ணுறீங்க தெரியுமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. கடவுள் எல்லாரையும் அழகாக தான் படைச்சிருக்காரு. எல்லாரும் அழகானவங்க தான். ஒவ்வொரு விதத்தில் எல்லாருமே அழகும் அன்பும் நிறைஞ்சவங்க தான். நம்ம தான் பெஸ்ட்டு, நம்ம தான் நல்லா இருக்கோம், நம்மக்கிட்ட தான் எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள எந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மட்டமாவோ அவங்கள கேலி பண்ணியோ நம்ம பேசக்கூடாது. ஸோ இன்னைக்கு கதை இதுதான் குழந்தைகளே. இந்த கதையும் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு கதையோட உங்களை நான் நாளைக்கு வேற வீடியோவில் பார்க்குறேன். பாய் குழந்தைகளே, பாய்.